தமிழக போக்குவரத்து துறையில கார்பரேஷன் வாரியா, அதாவது விழுப்புரம், சேலம், கோயம்புத்தூர், திருநெல்வேலி அப்படின்னு சொல்லி ரீஜியன் வாரியா இப்போ வேகன்சி வந்திருக்கு. எழுத்து தேர்வுலாம் கிடையாது. மொத்தமா கிட்டத்தட்ட 500 வேகன்சி. யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன விதமான பணி அப்படிங்கறத டீடைலா சொல்ல போறேன். சோ வீடியோ ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தமிழக போக்குவரத்து துறையில இருந்து இப்போ ரீஜியன் வைஸ் விழுப்புரம், சேலம், கோயம்புத்தூர், திருநெல்வேலி, சோ இது வாரியா சென்னை உட்பட ரீஜியன் வாரியா அப்ரண்டிஷிப் எடுக்கிறாங்க. ஸோ அப்ரண்டிஷிப் அப்படிங்கிறதுனால இதை அப்படியே கேர்லெஸ்ஸாக விடாதீங்க. ஸோ ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்க ரீஜனில் இருக்கிறதுனால ஸோ நீங்கள் வந்து இனிஷியலாக ஒரு ஃப்ரெஷராக நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு, அதுவும் உங்கள் ஓரியன்ட் அப்படிங்கிறதுக்கு இது வந்து நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இதில் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையுமே கொடுத்தாச்சு. ஸோ என்னென்ன பாஸ் அவுட்ஸ் அப்படின்னா 2020, 21, 22, 23, 24 இந்த 5 வருஷத்தில் நீங்கள் பாஸ் அவுட் ஆகிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் அப்ரண்டிஷிப் தான், அதாவது ட்ரைனிங் தான். ஸோ இதில் கிராஜுவேட் அப்ரண்டிஸ், டிப்ளமோ அப்ரண்டிஸ் அப்படின்னு சொல்லி 2 விதமாக எடுக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த கிராஜுவேட் அப்ரண்டிஸில் இன்ஜினியரிங்கும் இருக்குது, நான் இன்ஜினியரிங்கும் இருக்குது. அதே மாதிரி டிப்ளமோ அப்ரண்டிஸ் இருக்குது. ஸோ இந்த கிராஜுவேட் லெவல், டிகிரி லெவல்லாம் மாதம் 9,000 உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் ஒரு வருஷத்துக்கு. அதே மாதிரி டிப்ளமோ லெவல் அப்படின்னா மாதம் 8,000 ரூபாய் உங்களுக்கு வந்து ஸ்டைஃபண்ட் தராங்க. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நேம், ஸோ என்னென்ன ரீஜன், விழுப்புரம், சேலம், சென்னை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி. ஸோ இதில் மெக்கானிக்கல் மற்றும் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், எய்தர் மெக்கானிக்கல் ஆர் ஆட்டோமொபைல் முடிச்சவங்களுக்கு கிட்டத்தட்ட கிராஜுவேட் அப்ரண்டிஸ் அதில் 170 பேரும், டிப்ளமோ அப்ரண்டிஸ் 125 பேரும் எடுக்கிறாங்க. ஸோ மெக்கானிக்கல் முடிச்சிருக்கீங்களா, ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு பொன்னான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம். ப்ரோ நான் வந்து மெக்கானிக்கல் இல்லைனா ஆட்டோமொபைல் இல்லாம இதுக்கு ரிலேட்டடாக படிச்சிருக்கேன், நான் எலிஜிபிளா அப்படின்னா கிடையாது. மெக்கானிக்கல் அப்படி இல்லைனா ஆட்டோமொபைல். அடுத்து பாருங்க சிவில் இன்ஜினியரிங். ஸோ சிவில்ல பிடெக், அதாவது கிராஜுவேட்ல ஒரு 10, டிப்ளமோல ஒரு 5 வேகன்சி எடுக்கிறாங்க. அது எந்தெந்த ரீஜியன்ல இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நீங்க அந்த ரீஜனுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா அந்த ரீஜனுக்கு உட்பட்ட இடங்கள்ல தான் உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும். அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், அதாவது சிஎஸ்ஐடியில் வேகன்சி இருக்கு 12, டிப்ளமோக்கு 7. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரிபிள்இல 9, டிப்ளமோக்கு 3. அதே மாதிரி நான் இன்ஜினியரிங், இன்ஜினியரிங் அல்லாத படிப்புகளுக்குமே இதுல வாய்ப்பு இருக்கு. என்னென்ன, பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிசிஏ, பிபிஏ முடிச்சவங்களுக்கு ஸோ மொத்தமா 158 வேகன்சி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இவங்களும் கிராஜுவேட் இதில் தான் வராங்க. மாசம் 9,000 வந்து உங்களுக்கான ஸ்டைஃபண்ட். இதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி மேலே மென்ஷன் பண்ணதுக்குலாம் பிடெக் அப்படின்னா டிப்ளமோ முடிச்சிருக்கணும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிகிரிஸ் முடிச்சிருக்கணும். அந்தந்த டிகிரிஸ்ல அந்த டிப்ளமோல நீங்க எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்கீங்க, ஓவரால் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது இருக்குல்ல, எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்கீங்களோ அதை பொறுத்து தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. எழுத்து தேர்வோ அப்ளை பண்றதுக்கு ஃபீஸோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க சொன்ன பாஸ் அவுட் இயர்ஸ்ல இருக்கீங்க, நல்ல ஸ்கோர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா உங்க பேர் இந்த மெரிட் லிஸ்ட்ல வர வாய்ப்பு வந்து இருக்குங்க. அதுக்கப்புறம் சிம்பிளா ஒரு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும் வச்சு ஸோ நீங்க டேரக்டா இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிட வேண்டிய. ஓகே, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இதுல பாருங்க, ஃபார் ஸ்டூடெண்ட் ஹூ ஹேவ் நாட் சோ ஃபார் என்ரோல்ட் இன் நேஷனல் வெப் போர்ட்டல், அதாவது நீங்க இப்பதான் முதலா இதை ஒரு வேலை வாய்ப்பே கேள்விப்படுறீங்க, இல்லைன்னா இந்த நாட்ஸ் போர்ட்டலை பத்தி கேள்விப்படுறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த போர்ட்டலை ரெஜிஸ்டர் பண்ணுங்க. nats.education.gov.in இந்த போர்ட்டலை நீங்க உள்ள போயிட்டு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுல ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்மை கம்ப்ளீட் பண்ணிருங்க. பண்ணக்கப்புறம் உங்களுக்கு ஒரு யூனிக் என்ரோல்மெண்ட் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும். ஏடிஎன் அப்படிங்கிறதுல ஆரம்பிக்கும் 12 டிஜிட் யூனிக் என்ரோல்மெண்ட் நம்பர். இந்த நம்பர் ஜென்ரேட் ஆனா மட்டும்தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ ஜென்ரேட் எல்லாருக்குமே ஆகும். அதே மாதிரி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம், உங்க டீடைல்ஸ் கொடுக்குறீங்க, அதை வந்து 100% நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ரோல்மெண்ட் நம்பர் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் அதே போர்ட்டல்ல லாகின் பண்ணி இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து ஸோ அதுல உங்களுக்கு வந்து அப்ளை அகைன்ஸ்ட் அட்வர்டைஸ்ட் வேகன்சிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல போயிட்டு நீங்க வந்து சர்ச் கொடுத்து எந்த இதுக்கு அப்ளை பண்ண போறீங்க, தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் விழுப்புரம் லிமிட்டடா, இல்ல சேலம் ரீஜனா, இல்ல கோயம்புத்தூர் லிமிட்டடா, ஸோ அதாவது இப்படி அவங்க சர்ச் கொடுத்துட்டாங்கல்ல, இது மாதிரி நீங்க சர்ச் பண்ணி பார்க்கணும். நீங்க சர்ச் பண்றீங்க அப்படின்னா நீங்க அதுல போயிட்டு நீங்க டேட்டா வந்து நீங்க அப்ளை கொடுத்தாலும் அப்ளைடு அப்படிங்கிறது வருதா அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. ஓகே, ஆல்ரெடி நீங்க இந்த நாட்ஸ் போர்ட்டல்ல ரெஜிஸ்டர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை, டேட்டா லாகின் மட்டும் பண்ணி இந்த இதுக்கு போயிட்டு குயிக்கா வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இது 2வது கேஸ். 3வது கேஸ் என்ன ப்ரோ அப்படின்னா, இந்த நாட்ஸ் போர்ட்டலே முன்னாடி இந்த வெப்சைட்ல இருந்துச்சு, MHRD nats.gov.in. இது வந்து பழைய போர்ட்டல். நீங்க இந்த பழைய போர்ட்டல்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாலுமே இந்த புது போர்ட்டலுக்குள்ள வந்து ஸ்டூடெண்ட்ல போயிட்டு ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்க வந்து திரும்ப இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. பழைய போர்ட்டல்ல பண்ணாலும் புது போர்ட்டல்ல வந்து ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. புது போர்ட்டல்ல பண்ணினாலும் டேட்டா உள்ள போய் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்ல புது போர்ட்டல்ல ஃபுல்லா ஃபர்ஸ்ட் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு கூட நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, போர்ட்டல் ஓபன் பண்ணியாச்சு, வர 21க்குள்ள அப்ளை பண்ணிக்கோங்க. ஷார்ட் லிஸ்ட் அடுத்த மாசம் 28 ரிலீஸ் பண்ணுவாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் 13/11 to 15/11 இருக்கும். ஸோ இந்த வருஷம் எண்ட்லாம் நீங்க வந்து ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன், போக்குவரத்து கழகமா இருக்கிறதுனால அந்த டிஎன்எஸ்டிசி வெப்சைட் எல்லாம் அப்ளை பண்ணும் அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து ஒரு கவர்மெண்ட் அப்ரண்டிஷிப். உங்களுக்கு வந்து 1 இயர் முடிச்சதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் தருவாங்க. பட் அந்த ஜாப்ல நீங்க அங்கேயே உங்களை பர்மனன்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது கிடையாது.